ஸோ எங்கள் ஆஃபீஸ் ஒய்ஃபை ஸ்பீடு வந்து கிட்டத்தட்ட 200 mbps ஓகேங்களா? அந்த ஸ்பீடு முழுசா வருது. பட் இவ்வளோ ஸ்பீடு வரும்போதும், நான் போயிட்டு எதனா ஒரு டவுன்லோட போட்டேன்னா, எனக்கு மேக்ஸிமம் 20 mbps தான் கிடைக்குது. 20லேருந்து 21 mbps ஓகேங்களா? அதுக்கு மேலே போகவே மாட்டேங்குது. இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் பிட்ஸுக்கும் பைட்ஸுக்கும் இருக்க வித்தியாசம் தான். அவங்க போனீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு கூட ஒய்ஃபை போட்டிங்கன்னா 40 MB 50 MB 100 mbpsன்னு சொல்லுவாங்கள்ல, அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எம் இருக்கும், பக்கத்தில் இருக்க பி வந்து ஸ்மால் பியாக இருக்கும். ஸோ ஸ்மால் பினா அது பிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஆனால் இதுவே நம்ம டவுன்லோட் பண்ணும்போது காட்டுற எம்பி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பைட்ஸு. அதாவது வந்து பக்கத்தில் இருக்க பியும் கேபிட்டல் பியாக இருக்கும். ஸோ 8 பிட்டு சேர்ந்தால் தான் ஒரு பைட்டு ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஒரு ஒய்ஃபை போடும்போது எவ்வளோ ஸ்பீடில் உங்களுக்கு வந்து ஃபைல்ஸ் டவுன்லோட் ஆகும் நீங்கள் தெரிஞ்சுக்க, நீங்கள் போடுற இன்டர்நெட் ஸ்பீடை டிவைட் பை 8 பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் டவுன்லோட் ஸ்பீடு கிடைக்கும். ஸோ நான் 200 mbps போட்டிருக்கேன். ஸோ அப்படி பார்த்தா டிவைட் பை 8 பண்ணால் 25 வரும். ஸோ எனக்கு ஆல்மோஸ்ட் 20 கிட்ட வருது. எல்லா ப்ரொவைடருமே இந்த பிட்டு பைட்டுக்குள்ள இருக்க டிஃபரன்ஸ் வச்சுட்டு ப்ளே பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒன்று நிறைய கற்றுக்கணும்னு ஆசை இருந்தால், நான் இருக்கிற ஒரு பெஸ்ட் புக்கை வந்து கீழே லிங்க் கொடுக்குறேன், அதை வாங்கி படிச்சு பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம சேனலையும் மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.